எதிர்கால உலகத்தில் முன்னேறி சென்று கொண்டிருப்பது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் தொழில்நுட்பத்தையும் புதிய அறிவினையும் பெற்றுக்கொண்ட சமூகமாக இருக்கும். நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இந்த உலகத்தை அதிகமாக ஆட்சி செய்தது மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தவர்கள். மற்றொரு காலத்தில் உலகத்தை ஆண்டது அதிகமான ஆயுத பலத்தினை உடையவர்கள். கடந்த காலங்களில் உலகத்தை ஆண்டது அதிகமாக பணபலத்தை உடையவர்கள். ஐக்கிய அமெரிக்க ஒன்றியத்தின் வால் ஸ்ட்ரீட் இதுதான் உலகில் அதிக அளவு மூலதனமுடைய இடம். அவர்களே கடந்த காலத்தில் உலகை ஆண்டார்கள். நான் இப்போது கூறுகிறேன், நினைவில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்கால உலகத்தை ஆளப்போவது அதிக அளவில் தொழில்நுட்பத்தை கையாளும் அதிக அளவு புதிய அறிவினை பெற்றுக்கொண்ட சமூகமாக இருக்கும். ஆகவே இந்த கவலைக்கிடமான நாசகாரமான பொருளாதார பாதையில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாயின் எமது பாதையை நாம் கல்வியினூடாகவே அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் கல்வி என்பது அரசாங்கத்தின் தலையாய கடமையாகவும் பொறுப்பாகவும் அமையும். அதற்கு நாங்கள் பொறுப்பு கூறுவோம் என்பதையும் இங்கே அடித்துக் கூற விரும்புகிறேன்.